இந்த நவீன உலகத்துல ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்னாலும் சரி, ஒரு நல்லதா ஒரு வாழ்க்கை வாழ்னாலும் சரி, கடன் வாங்காம அதை சமாளிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் நம்ம இருக்கோம். அதுக்கேத்த மாரி லோன் குடுக்கறதுக்கு நெறைய மொபைல் அப்ளிகேஷன்ஸும் சரி, இல்ல சின்ன சின்ன ஃபினான்ஸ் கம்பெனியும் சரி, ஈஸியா நம்ம அப்ரோச் பண்ற மாரி தான் இருக்கு. ஸோ எங்க நம்ம மாட்றோம் அப்படின்னா, அத திருப்பி குடுக்கும்போது தான். இன்னைக்கு நெறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க சம்பளத்துல ஒரு பெரும் பகுதிய வந்துட்டு வாங்குன லோன் அடைக்கிறதுக்காக தான் வந்துட்டு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சிலர் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோன் அடைக்க இன்னொரு லோன், அத அடைக்க இன்னொரு லோன் அப்படின்னு சொல்லிட்டு லோன் மேல லோன் வாங்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் இங்க ஒருத்தரு அவர் அளவுக்கு மீறி வாங்கின லோனை அடைக்க முடியாம மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இன்னைக்கு நம்ம ஷோட கன்க்ளூஷன் ரூம் வந்திருக்காரு. ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே இருக்கிற வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுங்கிறது இன்னைக்கு ரொம்பவே ஃபேஷன் ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் இவரும் ஐடி வேலையில் டீசெண்டான சேலரி நல்ல லைஃப்னு போயிட்டு இருந்த டைமில் பிஸ்னஸ் பண்ண ஆசைப்பட்டு நிறைய எங்கெங்கெல்லாம் பாசிபிளோ எல்லா இடத்துலையும் நிறைய கடன் வாங்கிட்டு ஃபுட் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நடந்தது எதுவுமே இவர் எதிர்பார்க்கவே இல்லை. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேம். என் பேர் நான் இங்கே எனக்கு ஏஜ் வந்து 32. நான் ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நல்ல பேவும் இருக்குது. பட் என்னென்னா எனக்கு கமிட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வீட்டுக்கு வாடகை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை இருக்குது. லைஃப் இப்படியே போயிட்டுருக்கு. நம்மளும் மற்றவங்க மாதிரி அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்றதுனால ஏதோ பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து ஒரு பெரிய ஃபுட் வெஞ்சரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுத்தாங்க. ஓகே, இது நல்ல ஒரு பிஸ்னஸாக இருக்கே, இப்போ ஃபுட்டு ரொம்ப ஒரு பெரிய மார்க்கெட்டில் இருக்கே, நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி எனக்கு இருக்கிற சேவிங்ஸு வெளியே கொஞ்சம் கடன் வாங்கி அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணி இன்வெஸ்ட் பண்ணேன். பட் என்னாச்சுன்னா வந்துட்டு ஒரு 3 to 4 monthsலேயே ஒரு ஹெவி லாஸ் ஆகிடுச்சு. ஹெவி லாஸ் ஆனதெல்லாம் என்னாச்சுன்னா இப்போ வந்து என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. டோட்டல் அமௌண்ட் வந்து லாஸ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 90 lakhs பக்கமாக எனக்கு லாஸ் ஆகிருக்கு. சுத்தமாக எதுவுமே இப்போ பண்ணுறதுக்கு இது இல்லை. இப்போ என்னென்னா இன்னும் 1 yearல தங்கச்சிக்கு மேரேஜ் வேறு வச்சுருக்காங்க. எனக்கு பர்சனலாக நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. மாதம் ஆனால் வீட்டு வாடகை அதுன்னு எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இந்த ப்ரெஷரில் என்னால் ஆஃபீஸ்லேயே ஒழுங்காக ஒர்க் பண்ண முடியல. யாரை பார்த்தாலும் வெறுப்பாக இருக்குது. வீட்டுக்கு போய் யார்ட்டையாவது சொல்லலாம், யார்ட்டையாவது போய் கதறி அழுகலாம் அப்படின்னா கூட எனக்கு ஒரு ஆதரவு யாரும் இல்லை. இப்போ எப்படின்னா வீட்டில் போய் சொன்னாலும் இந்த மாதிரி ஒரு பெரிய லாஸ்னால் அப்பா அம்மாலாம் தாங்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் போய் பேசுகிற அளவுக்கு எனக்கு ஒரு ஷேர் பண்ணுற அளவுக்கு மைண்ட் இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஹெவி ப்ரெஷரில் சுற்றிட்டு இருக்கேன் மேம். இப்போ கொஞ்ச நாளாக எப்படி இருக்குன்னா வந்துட்டு எனக்கு சுத்தமாகவே பிடிக்க மாட்டேங்குது மேம். வெறுப்பாக இருக்குது. சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட நான் ட்ரை பண்ணேன். இப்போ யாரோ என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. நானே எனக்கு முன்னாடி இருந்து என்னை பார்த்துக்கிட்டு இருந்தால் ஒரு கேவலமாக சிரிச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. சில டைமில் நைட்டு கண்ணை மூடி தூங்கும் போது நீ எல்லாம் இதுக்கு உயிரோடு இருக்க, மேலேருந்து கீழே குதிச்சிரு அப்படின்ற மாதிரி வாய்ஸ்லாம் எனக்கு கேட்குற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில மேம். நீங்கள் யாரெல்லாம் இருக்கா உங்கள் ஃபேமிலியில்? மேரிடா இல்லை? நான் வந்து அன்மேரிட் மேம். அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க. 2 பேரும் வீட்டில் ரெஸ்ட்டு தான் எடுக்கிறாங்க. தங்கச்சிக்கு எஜுகேஷன் முடிஞ்சிடுச்சு. அவங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் பொண்ணு பார்க்க வராங்க. மேபி 1 yearல மேரேஜ் பண்ணலாம் அப்படின்ற பிளான். அதுக்குள்ளார தான் நான் இந்த கமிட்மெண்ட்லாம் மாட்டிக்கிட்டதுனால, சப்போஸ் இது வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க கல்யாணம் எப்படி பண்ணுறது, என்ன ஏது, ஏற்கனவே நிறைய இஎம்ஐஸ் அது இது நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னால் ஃபேஸ் பண்ணவே முடியல. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணதே வீட்டுக்கு தெரியாதா, இல்லை லோன் வாங்கி பண்ணது வீட்டுக்கு தெரியாதா? இது ரெண்டுமே நான் எதுவுமே சொல்லலை. கொஞ்சம் எல்லாமே ஸ்டெடி ஆன வாட்டி நம்ம வீட்டில் சொல்லிக்கலாம். ஏன்னா கடன் வாங்கி ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா வீட்டில் எதுவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம லைஃப்பில் ரிஸ்க் எடுத்தால் தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும். ஸோ அவங்க சொன்னாலும் அது புரிஞ்சிக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இல்லை. நான் லைட்டாக ஒரு டைம் சொல்லி பார்த்தேன். இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் என்னோடய சுச்சுவேஷன் வந்து நான் ஏதாவது ஒன்று பண்ணி எப்படியாவது மேலே வரணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வீட்டுக்கு சொல்லாமல் நான் வெளியே அங்கேன்னு கொஞ்சம் கடன் வாங்கி பர்சனல் லோன்ஸ்லாம் வாங்கி அப்படி தான் இந்த பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி என்ன பிஸ்னஸ் பண்ணீங்க? ஃபுட் வெஞ்சர் தான் மேம். ஒரு பெரிய ஃபுட் செயின் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஃபுட் வெஞ்சர். நம்ம ஃபுட் ட்ரக்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு 20 ட்ரக்ஸ் வந்து சென்னை ஃபுல்லாக வந்துட்டு அங்கே வந்து நிறுத்தி ஃபுட்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஆமாம் மேம், டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ ஒரு 4-5 ட்ரக்ஸ் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. பட் என்னன்னா இப்போ என் கூட இருந்த மற்ற பார்ட்னர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுக்கு இந்த ஒரு பிஸ்னஸ் கிடையாது. அவங்களுக்குலாம் நிறைய பிஸ்னஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வெஞ்சர் லாஸ்லாம் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. பட் வந்து எனக்கு வந்து இது ஒண்டி தான். ஏன்னா வந்துட்டு அவ்வளோ சுத்தமாக கடன் வாங்கியிருக்கேன். இப்போ மாதம் வந்து இஎம்ஐ கட்டணும், கடன்காரங்க ஃபோன் அடிக்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ ப்ரெஷர் ஆகுது மேம்.
இப்போ 4 to 5 பிரான்ச் ஓடுதுன்னு சொன்னீங்களா, அதுலேருந்து ப்ராஃபிட் ஏதாவது வருதா? ப்ராஃபிட் எதுவும் வரல. ப்ராஃபிட் வருதுன்னா அதுக்கான செலவுகள், அங்கே வாங்குற மீட்டுக்கு, அப்புறம் அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அதுக்கு வரி அது இதுன்னு சொல்லிட்டு, ஸோ டோட்டலாக வந்துட்டு வர்றது எதுவுமே கைக்கு நிற்க மாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே வந்து சேலரி அது இதுன்னு போயிட்டுருக்கு. சில டைம்லாம் சொந்தமாக கை காசு போட வேண்டியதாக இருக்குது. இப்போ மற்ற பார்ட்னர்ஸ் வந்து ஒரு 1,00,000 ரூபா டக்குன்னு தேவைப்படுதுன்னு அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. நான் ஏற்கனவே வாங்கின கடனுக்கே வட்டி கட்ட முடியாததுனால அது ஒரு இதனால என்ன ஆகுதுன்னா, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளார இந்த பார்ட்னர்ஸ்குள்ளார நிறைய வருது. ஏதாவது ஒன்று வந்தால் கூட நாங்கள் வந்து இறங்கி பண்ணுறோம், நீங்கள் எதுவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் ஒதுங்கி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இங்கே இதுக்குள்ளாரையும் நிறைய பிரச்சனை இருக்குது மேம். ஸோ ஃபேமிலி இருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அவங்க யாராச்சும் சேவிங்ஸ் வச்சுருக்காங்களா? தங்கச்சி கல்யாணத்துக்கு அம்மா அப்பா ஏதாச்சும் சேவிங்ஸ் வச்சுருக்காங்களா? இல்லை மேம், இப்போ ஆக்சுவலி என்னென்னா நாங்கள் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணியிருந்தோம். நம்ம கொஞ்சம் சேவிங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, முன்னாடியே மேரேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வச்சுருந்தோம். ஆனால் தங்கச்சி என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்துட்டு, நான் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஸோ மாஸ்டர்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பைசா தேவைப்பட்டது. இதுக்கு நடுவில் வந்து அப்பாவுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் வந்துச்சு. ஸோ அதில் எல்லாமே டோட்டலாக சேவிங்ஸ் எல்லாமே போயிடுச்சு. மிஞ்சி போனால் வீட்டில் ஒரு 3 பவுன் இப்போதைக்கு இருக்குது. நான் இதுக்கு மேலே இன்னும் கோல்டு பண்ணணும். உங்களுக்கு தெரியும் ஒரு மேரேஜ்னால் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்ட்டு. ஸோ அதுக்கெல்லாம் பெரிய அமௌண்ட் ஒன்று தேவைப்படுது. கண்டிப்பாக சூசைட் பண்ணணுன்ற ஃபீல் வந்து எனக்கு ரொம்ப வருது. அதுவும் என்னோடய சூசைட் எப்படி இருக்குன்னா, சாதாரணமாக இருக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்துட்டு எனக்குள்ளார இருக்கிற வலி இருக்குல்ல மேம், அதை வந்து இப்போ நான் உங்களுக்கு எப்படி என்னால் இங்கே வலிக்கிற வலியை வந்து கம்மி பண்ணணும்னா, இதை விட ஒரு பெரிய வலி எனக்கு வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இப்போ எப்படின்னா, ஒரு கத்தி எடுத்து நச்சக்குன்னு குத்தணும்னா ஒரு வலி இருக்கும்ல மேம், அந்த மாதிரி ஒரு வலியை வந்து நம்ம எடுத்துக்கணும். இந்த வலியோட ஒரு பெரிய வலி எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்குது மேம். நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, ரொம்ப ஒரு மாதிரி வெறி ஆயிடுச்சுன்னா போட்டு செவுத்த போட்டு டக்குன்னு கையெல்லாம் பாருங்கள் மேம் எப்படி இருக்குன்னு. ஒரு மாதிரி தெரியுதா மேம் எனக்கு எப்படி ஷிவரிங் ஆகுதுன்ட்டு? இந்த மாதிரி ஷிவரிங் ஆகுது மேம். நான் டெய்லியும் நான் வந்து எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது மேம். நான் வந்து ஒரு சரக்கோ இல்லை ஒரு சிகரெட்டோ இந்த மாதிரி மற்றவங்க மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு டீட்டெயிலாக இருந்தேன். ஆனால் இப்போ ஒரு 3 மந்த்ஸாக வந்து நான் டெய்லி என்னால் குடிக்காமல் இருக்கவே முடியல மேம். ஆஃபீஸு முடிஞ்சு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போகிறனோ இல்லையோ பாருக்கு தான் போவோம். ரொம்ப ஓவர் ஆகிடுச்சுன்னா வீட்டுக்கே போகிறது கிடையாது. எங்கேயாவது ஃப்ரெண்ட் ரூமில் போய் படுத்துருவேன். ஏன்னா வீட்டுக்கு போனால் எப்படி அவங்கள ஃபேஸ் பண்ணுறது, இருக்கிற ப்ரெஷர்லாம் கொண்டு போய் அவங்ககிட்ட கொட்டிட்டா என்ன பண்ணுறது, அது தெரில மேம். எனக்கு வந்து சுத்தமாக வாழ பிடிக்கல மேம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை கேட்குறது இல்லையா? இவ்வளோ நாள் குடிக்காத நீங்கள் திடீர்னு குடிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு? இல்லை, நிறையா அட்வைஸ் பண்ணுவாங்க மேம். அதெல்லாம் கேட்குற ஏன்னா வலி வந்து முட்டை போடுற கோழிக்கு தான் வலி தெரியும்பாங்க. அந்த மாதிரி என்னோட பெயின் வந்து அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன் அவங்க அட்வைஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை அவங்க வந்து கூட வந்து ஆறுதல் சொல்கிறதுனாலையோ என் பிரச்சனை வந்து சரியாக போகிறது கிடையாது. இப்போ யாராவது ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை வந்து நான் எடுத்துக்க முடியும். இந்த அட்வைஸ்லாம் வந்து எனக்கு வந்து இரிட்டேட்டாக இருக்குது மேம். நான் ஆல்ரெடி என் பக்கத்துலேயே தான் ஒருத்தன் உட்காந்து எனக்கு அட்வைஸ் பண்ணிருக்கானே, என் கெட்டப்லேயே வேறு உட்காந்துருக்கானே. அந்த டைமில் வந்து இவங்க வந்து பேசும்போது அது சொல்லத்தில் இரிட்டேட்டிங்காக இருக்குது மேம். எனக்கு என்னென்னா, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ரூம் இல்லை அப்படின்னா இங்கேயும் போகலன்னா எனக்கு போகிறதுக்கு இடம் இல்லை. வீட்டுக்கும் போய் நிம்மதியாக இருக்க முடியாது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் போய் நிம்மதியாக இருக்க முடியாது. எங்கே போய் இருக்கிறது தெரில மேம். அது டோட்டலாக எனக்கு என்னமோ பைத்தியம் பிடிச்சிருச்சோன்னு எனக்கு தோணுது மேம். ஏதாவது ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் நம்மளும் அட்மிட் ஆகிக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் கூட நான் நிறைய டைம் யோசிக்கிறேன் மேம். வீட்டுக்கு தெரியாமல் இவர் கடன் வாங்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண அந்த பிஸ்னஸும் பெரிய லாஸ் ஆக அதை சமாளிக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டிருந்த டைமில் இவருக்கு கடன் கொடுத்த ஒருத்தர் இவர் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து வீட்டு வாசலில் போய் நின்றுட்டு வீட்டுக்குள்ளே போய் அவங்க கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டி இருக்காரு. அதை அவர் எப்படி சமாளிச்சாருன்னு பார்க்கலாம். எவ்வளோ மாசமா இந்த மாதிரி உங்களுக்கு கேட்குறது பார்க்குறது எல்லாம் வேற உருவம் தருதுன்றீங்களா? எவ்வளோ மாசமா இருக்குது? கடந்த ஒரு 2 மந்த்ஸாக வந்து இது ரொம்ப ஃபஸ்ட்டு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடிலாம் அப்பப்போ வர மாதிரி இருக்கும். நான் வந்து என்ன நினச்சேன், நம்ம தூக்கத்தில் நினச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போலாம் இந்த 2 மந்த்ஸாக என்ன ஆகுதுன்னா, எப்போயுமே அப்பப்போ என் முன்னாடி வர மாதிரி இருக்குது மேம். குறிப்பாக ரொம்ப தனிமையாக இருக்கும் போதெல்லாம் அது வந்து என்கிட்ட நல்லாவே டிமோட்டிவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பக்கத்தில் இருந்து மோட்டிவ் பண்ணால் பிரச்சனை இல்லை. சில டைம் ஆளுங்க இருக்கும் போதே அவங்க ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது இது ஒன்றா பேசும்போது நான் அங்கே லிசன் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இப்போ இவங்க கேட்குற கேள்விக்கு என்ன ஆன்சர் சொல்கிறதுன்னு தெரியாது. அதுவும் இந்த ஆஃபீஸ்லலாம் ஒர்க் டைம்லலாம் இது வரும்போதெல்லாம் டோட்டலாக அது சொல்ல தெரியல மேம். அது என்னென்னா, அதான் நான் சொன்னேன்ல உங்களுக்கு, ஆஃபீஸில் வந்து இங்கே இல்லவே இல்லை, வேறு உலகத்தில் எப்போ பார்த்தா ஒரு ட்ரீம் வேர்ல்டில் இருக்க அப்படின்ற மாதிரி வேலையை விட்டு போ அப்படின்னு சொல்லாத கூட தான். ஸோ போனால் இந்த வேலையும் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மேம். இப்போ நான் ஓரளவுக்கு ஒன்று சமாளிக்கிறேன்ல, ஏதோ ஒன்று பண்ணுறல, இதுவும் பண்ண முடியாது மேம். எல்லாருக்கும் பார்த்தாலே தெரியுது நீங்கள் ரொம்ப வித்தியாசமாயிட்டீங்கன்னு. ஆமாம். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி வந்துட்டு நீ உனக்கு எது பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது, நீ வேணா மேபி ஏதாவது ஒரு சைக்காட்டிஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது வேணா போய் பாரு. ஏன்னா நீ வந்து டோட்டலாக இங்கே இல்லை, ஆளு இல்லை எல்லாமே நான் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் வருது முடி தாடி என்னடா இது எப்படி இருந்த, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு வந்து என்னை மாற்றிக்கணும், மற்றவங்கள மாதிரி வந்து நம்ம இப்படி இருக்கணுன்ற அந்த எண்ணமே டோட்டலாக போச்சு. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பணம், இந்த முன்னாடி நிற்கிற இந்த உருவம், இதே ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு நாளைக்கு எத்தனை கால்ஸ் வரும் தெரியுமா? என் ஃபோன் எடுத்து பாருங்களேன். ஒரு நாளைக்கு எத்தனை மெசேஜ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ. ஏன்னா
காசை வந்து அவங்களும் கொடுத்துட்டு கேட்கும் போது நம்ம தரலனா அவங்க வந்து அவ்வளோ வல்கராக பேச தான் செய்வாங்க. நான்லாம் போட்டு காட்டினா நீங்கள் உண்மை கேட்டிங்கன்னா அவ்வளோ கஷ்டப்படுவீங்க. அது இதான் மேம், சில பெயினெல்லாம் வந்து சொன்னால் புரியாதுன்னு வைங்களேன், அந்த மாதிரி இருக்கு மேம். உங்களோட வாய்ஸ் நீங்கள் பார்க்குற விஷயம்லாம் வந்து உங்களுக்கு அது ரியாலிட்டி இல்லைன்னு தெரியுதா, இல்லை அதான் ரியாலிட்டின்னு உங்களுக்கு தோணுதா? டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அது ஒரு இமேஜினேஷன் அப்படின்றது? இல்லை, அது ஒரு இமேஜினேஷன்றது எனக்கு நல்லாவே தெரியுது மேம். பட் ஆனால் அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு அது வந்து ஒரு பெரிய மண்டை குடைச்சலாக இருக்கு மேம். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. என்னைக்காச்சும் இவ்வளோ 2 மந்த்ஸாக இருக்குன்னு சொன்னீங்களே, ஏதாவது ஒரு டைமில் அந்த இமேஜோ இல்லைனா அந்த விஷுவலோ உங்களுக்கு கேட்காம இருக்கு, பார்க்க முடியாமல் இருந்திருக்கீங்களா? லைக் அது உங்களை டிஸ்டர்பே பண்ணாமல் ஏதாவது இருந்திருக்கா? அப்படி ஒரு இல்லை மேம். ஸோ கண்டினியூஸாக இருந்துகிட்டே தான் இருக்குது. கண்டினியூஸாக இருந்துட்டு அது வந்து இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இருந்ததோட இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு. எப்பயுமே என் கூட இருக்கிற மாதிரி. இப்போ நான் எங்கேயாவது போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் என் கூட என்னை சுற்றி யாரும் என்னை வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் தனியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ நான் இவ்வளோ ப்ரெஷரில் இருக்கேன், போவோம் ஒரு பீச்சில் உட்காருவோம், கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணுவோம். நம்ம இப்போ பிரச்சனைக்குள்ளே இருந்தே அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. நாம் ஒரு பிளான் பண்ணுவோம். நம்மளுக்கு நாம்ளே வந்து ஒரு எப்படி சொல்ல, ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் மாதிரி நம்மளே வந்து ஒரு ரோல் எடுத்துகிட்டு நம்மளே என்னென்ன பண்ணலாம், இன்னொரு 6 மந்த்தில் இதை ஃபஸ்ட்டு முடிக்கலாம், இதை சார் அப்படின்ற மாதிரி போய் உட்காந்து பிளான் பண்ணால் கூட எடுத்து பிள்ளையார் சொல்லி கூட போடக்கூடாது மேம். பேப்பர் எடுத்து இது பண்ணால் நீ கிழிச்சிருவியா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும் மேம். உடனே நான் பேப்பரை கசக்கி போட்டு உட்காந்துருப்பேன். என்ன சொல்கிறியோ சொல்லு, கேட்குறேன். எல்லாத்தையும் ஃபோன் அடித்தா அவங்க திட்டுறாங்க, வீட்டுக்கு போனால் அவங்க திட்டுறாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு போனால் அட்வைஸ் போடுறேன், நீயும் உன் பக்கத்துக்கு ஒன்று போடு, எல்லாத்தையும் கேட்டுட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி உட்காந்து. இந்த கடன்காரங்க யாருமே உங்கள் வீட்டுக்குலாம் இன்னும் வரலையா வந்து கடன் கேட்குறதுக்கு? மேம் அதுதான் மேம், லாஸ்ட் டைம்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்து ஒரு 27 அந்த மாதிரி நான் ஆக்சுவலி லாஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்லேயே கொடுக்கணும். நானும் அது இதுன்னு சமாளிச்சுட்டு இருந்தேன். லாஸ்ட் மந்த் வந்துட்டு வீட்டுக்கு வெளியே வந்துட்டு எனக்கு ஃபோன் அடித்தாங்க. நான் இப்போ வெளியே இருந்தேன். நான் வீட்டில் போய் கேட்குறேன், நீ இப்படியே வந்து இது பண்ணிகிட்ருக்க, உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சால் தான் இது சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசி கெஞ்சி கூத்தாடி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இது போய் காலில் விழுந்து அழுது, எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சால் யாரும் தாங்க மாட்டாங்க, ஏற்கனவே அப்பா வேறு ஹார்ட் பேஷண்ட்டு, எங்கள் அப்போல்லாம் அதெல்லாம் கேட்டால் ஒடிஞ்சிருவார் மேம். காலில் உளுந்து பண்ணி என்னையா இது இப்படி படிச்சுட்டு இப்படி பண்ணிட்டு என் காலில் வந்து உழுதுட்டு இருக்க, சரி உனக்கு ஒரு 1 வீக் டைம் தரேன் அப்படின்னாங்க. அந்த காசை ஒரு 1 லட்ச ரூபா மேம். அந்த காசை அடைக்கிறதுக்கு அடுத்த 1 வாரம் நான் பட்ட பாடு இருக்குது தெரியுமா. அதுக்கு ஒரு 4 நாள் லீவ் போட்டேன் மேம். இப்போ என்னன்னா, நான் இந்த 4 நாள் லீவ் போட்டதுக்கு சேலரி போகும். ஸோ இப்போ நான் அந்த 60K நான் ஒரு கமிட்மெண்ட் வச்சுருப்பேன்ல, இப்போ அந்த காசில் அது குறையும் போது என்ன பண்ணுவோம்னா, இப்போ நான் அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு திரும்ப வேற ஒரு இடத்துல வாங்குற மாதிரி இருக்குது. அதான் சொல்கிறேன், நம்ம பிரச்சனை வந்து நூல் பிடிச்ச மாதிரி பெருசாகிட்டே போகுது. இது எந்த இடத்துலையும் கம்மி பண்ண முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் சுத்தமாக இல்லை மேம் எனக்கு. உங்கள் இன்கம் வந்து 60,000 தான் சொல்லியிருந்தீங்க. ஆனால் இவ்வளோ பெரிய ஸ்டெப் எடுக்கிறதுக்கு லைக் எது உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு, இவ்வளோ எடுத்தால் ஓகே நம்ம நல்லா ஆகிடுவோம் அப்படின்ட்டு? மெயினாக என்னென்னா, இப்போ நீங்கள் இன்ஸ்டா எல்லாமே பார்க்குறீங்க, ஃபுட்டு இண்டஸ்ட்ரி வந்து டோட்டலாக வேறு மாதிரி பூம் ஆகிருக்கு. ஒன்றும் இல்லை, நாம் வந்து ஒரு ரீல்ஸை வந்து பார்க்கும்போது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சிக்கனை வந்து நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு நம்மளுக்கு டெம்ட் ஆகிற மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாமளே அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவோம், டக்குன்னு வந்து ஆர்டர் பண்ணிவிடுவோம். இது வந்து நம்மள ஒரு பேசிக் மென்டாலிட்டி. இப்போ நான் ஒரு ஐடி ஃபீல்டுன்றதுனால நான் இங்கே நான் என்னோடய சர்க்கிளில் வந்து எல்லோரும் எதுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற நான் எப்பயுமே கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணுவேன் மேம். ஏன்னா இப்போ நான் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்றப்ப கிட்டத்தட்ட 1 இயராக நான் ரிசர்ச் பண்ணேன், நிறைய பிஸ்னஸ் பார்த்தேன். நம்ம வந்து இந்த 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 சுச்சுவேஷனில் இருக்கக்கூடாது, அடுத்த ஸ்டேஜ் போகணுன்றதுக்காண்டி நிறைய ரிசர்ச் பண்ணேன். ஃபுட் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, கிளாத்தில், அப்புறம் வந்து அசசரிஸில், இந்த மாதிரி நான் நிறைய பார்த்தேன். உங்களுக்கு நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம மக்கள் எல்லாமே வந்துட்டு இந்த மொபைலு, இந்த மாதிரி இந்த ஆடம்பர பொருட்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு மொபைல் வாங்குவாங்க, அடுத்து ஒரு 1 இயரில் அதுக்காக நான் மொபைல் கடை வைக்க முடியாது, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஃபுட்டு வந்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. மேபி இது கொஞ்சம் பிக்கப் ஆகி கொஞ்சம் நல்ல ஸ்டேஜுக்கு போச்சு அப்படின்னா, நாம் இந்த ஐடி ஜாப் கொஞ்சம் ப்ரெஷரான ஜாப் மேம். இதை வந்து குவைட் பண்ணிட்டு முழுக்க இதையே எடுத்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஃபுட்டுக்கு அவ்வளோ ஒரு பூம் இருந்ததுனால தான் நான் அதை வந்து என்ன சொன்னல, ஐடியில் வந்து ஒரு நாளைக்கு வந்து யாருமே ஃபுட்டு எல்லாருமே ஆர்டர் பண்ணுவாங்க, சிக்கனும் அது இதுன்னு ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மீட்ரு வந்து இப்போ நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அதை எடுக்கலாம் அப்படின்றது அதுதான் என்னை தூண்டுச்சு மேம். எதனால லாஸ் ஆச்சு, எது ஃபெயில் ஆச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் பிஸ்னஸில்? எனக்கு அதுதான் மேம், அந்த தப்பு தான் எங்கே நடந்ததுன்றது எனக்கு தெரியல. நான் எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணேன். மெனுவிலேருந்து ஒவ்வொன்றும் நான் எல்லாமே கேட்டேன், அவங்க என்ன பண்ண போகிறாங்க, எப்படி இருக்காங்க, ஆல்ரெடி எப்படி இங்கே மூவ் ஆகிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருந்த ஒரு செயின் தான் மேம் அது. அதனால தான் நான் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து, இப்போ நம்ம என்னென்னா ஒரு 90 லட்சம் வந்து என்னோடய சக்திக்கு ரொம்ப மீறிய ஒரு அமௌண்ட்டு நான் அவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா, நான் அவ்வளோ பிலீவ் பண்ணேன். ஏன்னா இந்த ஃபுட்டு வந்து பூம் ஆகிட்டு இருக்குதுன்றது ஒன்று. 2வது அதை நல்லா சக்ஸஸாக ரன் ஆகிக்கிட்டு இருக்கிற
ஒரு மேட்ரு நல்லா சக்ஸஸாக அவங்க செயின் வந்து ஒரு 5 கடையை ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி ஓரளவு சென்னையில் ஒரு 20 ஃபுட் ட்ரக்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. ஒரு 3 இயர்ஸில் இவ்வளோ பெரிய க்ரோத் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஒரு நல்ல க்ரோத் இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்தேன் மேம். எங்கே ஆக்சுவலி மிஸ்டேக் வந்துச்சு? சேல்ஸ் வைஸ் மிஸ்டேக் இருந்துச்சா, இல்லைனா அதில் சேல்ஸ் நடந்தும் ப்ராஃபிட் வராமல் போயிடுச்சா உங்களுக்கு? எனக்கு சேல்ஸ் வைஸ்லேயுமே முன்னே இருந்தது ரொம்ப கம்மியாயிடுச்சு மேம். ஸோ அப்போ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு அண்ணா நகரில் வந்து நாங்கள் தூக்க ஆரம்பித்தோம். பிஸ்னஸில் 90 லட்சம் விட்டுருக்காரு அவர். அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு வேற ஒரு பிளான் வச்சிருக்கிறதா சொல்கிறாரு. அது சரியா தப்பா? அதுக்கு நம்ம சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா ஒரு 2% என் சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கலாம்? இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க கம்பெனிலேருந்து இதை விட இன்னொரு பெரிய கம்பெனிக்கு மாறலாம் மேம். மேபி அங்கே போனால் எனக்கு ஒரு 1.5 ஒரு 1.5 லட்ச ரூபா எனக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கான ஒரு ப்ரிப்ரேஷன் வந்து நான் பண்ணணும். இவ்வளோ பெரிய பிரச்சனையில் என்னால் அதை பண்ண முடியல. பட் எனக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரு ஆப்ஷன்னா இங்கேருந்து அங்கே போனால் அது ஒரு 1.5 லட்சம்ன்றது ரொம்ப பெரிய அமௌண்ட் இல்லையா, அது ஒன்று பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதை வச்சு வேறு ஏதாவது ஒரு சின்ன பிஸ்னஸ் மாதிரி ஒன்று ஏதாவது பிளான் பண்ணலாம். இது இல்லாமல் நான் நிறைய கோர்சஸ்லாம் வந்து பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் படிச்சுட்டு மேபி அங்கே போகும்போது இன்னுமே நிறைய இன்க்ரிமெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய கேரியரை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா மேபி இந்த பிரச்சனைகள் வந்து இமீடியட்டாக சால்வ் ஆகலைனாலும் மாதம் எந்த ப்ரெஷரும் இல்லாமல் அடுத்தடுத்து அப்படியே கம்மி பண்ணிட்டு வரலாம். வித்தின் ஒரு 1 or 2 இயர்ஸில் பெரிய ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது மேம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அடுத்த ஜாப் மாறுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அது பண்ணலான்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். மற்றபடி உங்கள் கையில் இருக்கிறது என்னது, இந்த ஜாப்லேருந்து அடுத்த ஜாப் மாறுறதும் அதுக்கேற்றது படிக்கணும். அதுலேருந்து நீங்கள் வேற இன்வெஸ்ட் பண்ணி சேஃபான ஒரு பிஸ்னஸில் குட்டியாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ மெயினாக நீங்கள் 2 எமோஷன்ஸில் தான் மெயினாக நீங்கள் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கீங்க. ஒன்று வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோன்ற ஒரு ஷேம் இருக்குது உங்களுக்கு, நம்ம லாஸ் பண்ணிட்டோம், நம்மள எல்லாம் கேலியாக பேசுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது விஷயம் வந்து பயப்படுறோம், ஏன்னா ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் என்ன ஆகிடும் அப்படின்றது பயம். அது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஃபியருக்கும் ரியாலிட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்களோட ஃபியர் என்ன சொல்லுதுன்னா இதை ஹேண்டிலே பண்ண முடியாது, இதை நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு. பட் அந்த ஃபியரை நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன விஷயத்தா உங்களோட ப்ராப்ளமை பிரேக் டவுன் பண்ணுறது தான். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதை நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் முயற்சி எடுத்து உங்களுக்கு அடுத்த வேலை கிடைக்கும் போது உங்களோட பயம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். எவ்வளோக்குள்ளே உங்கள் கையில் எல்லாமே இருக்குது, உங்கள் கண்ட்ரோலில் தான் திங்ஸ் இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பயம் கம்மியாயிட்டே இருக்கும். எதுவுமே என் கையில் இல்லை எல்லாமே என் கை மீறி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது தான் பயம் வந்து அதிகமாகிடும். பயம் எதுக்கு வருதுன்னா நம்ம ஒரு டேஞ்சரில் இருக்கோம், நம்ம ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம், பாதுகாப்பு இல்லாத சுச்சுவேஷனில் இருக்கோம், என்ன பண்ண போகிறோன்னே தெரியல அப்படின்ற சுச்சுவேஷனில் இருந்தோன்னா நமக்கு பயம் வரதான் செய்யும். ஆனால் சம்டைம்ஸ் வந்து பயம் நம்மளை தாண்டி ஓவர்டேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்மளால் ஒரு எஃபர்ட்டை எடுக்கவே முடியாது. அதனால சின்ன விஷயங்கள் பண்ணி உங்கள் மைண்டுக்கு ஓகே இதெல்லாம் என் கண்ட்ரோலில் இருக்குது, என் கண்ட்ரோலில் இருக்க விஷயத்தெல்லாம் நான் பண்ணுவேன், என் கையில் இருக்க விஷயத்த பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி படிக்கிறது, அடுத்த ஜாப் மாறுறது, அதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஹோப் வரும். உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் ரெஃபரன்ஸ் வந்து தேவை. அவங்க உங்களுக்கு டேப்லெட் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கும் போது தான் உங்களால் இந்த வாய்ஸ் கேட்குறது அதெல்லாமே சரியாகி ப்ராப்பராக தூங்க முடியும். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டாக பண்ணணும். ஏன் இதை பண்ணால் தான் உங்களால் அடுத்து படிக்கிறதுக்கோ அடுத்த வேலை செய்கிறதுக்கோ உங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் வரும். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு டேப்லெட் எடுத்தாலே இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகிடும். அதுக்கடுத்து நான் சொன்ன விஷயங்கள்லாம் பாருங்கள். உங்ககிட்ட மெயினாக சொல்கிற விஷயம் உங்கள் வேர்த்தை வந்து இந்த ஃபெயிலியரோட அசோசியேட் பண்ணிக்காதீங்க. புரியுது உங்களுக்கு எவ்வளோ பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இன்னும் உங்கள் கையிலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எதுவும் உங்கள் கை மீறி போகல, அது உங்கள் பயம் தான் அப்படி சொல்லுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஆனால் மறக்காமல் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போங்க. இதுக்கு மேலே ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நானும் எங்கள் டீமும் எப்போவுமே அவைலபிளாக இருப்போம். கண்டிப்பாக தேங்க்ஸ். உங்கள்கிட்ட பேசுனது எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். தேங்க்ஸ். இந்த கேஸ் மூலமாக ஒருத்தவங்களோட ஃபினான்ஷியல் ப்ரெஷர்னால அவங்க மென்டல் ஹெல்த் எவ்வளோ அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்தியாவில் மேஜர் ரீசன் சூசைடுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் மென்னுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் ப்ரெஷர் தான். இந்த கிளைண்ட்டுமே ஃபினான்ஷியல் ப்ரெஷர்னால சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாலுசினேஷன். அதாவது நம்மளால் பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் அவங்கள பார்ப்பாங்க, நம்மளால் கேட்க முடியாத விஷயங்கள்லாம் அவங்க கேட்பாங்க. இது எதனால் நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் ஒரு வெயிட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 கிலோ கொடுக்குறாங்கன்னா நம்மளால் அது கொஞ்சம் நேரத்துக்கு தூக்க முடியும். ஆனால் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க, ஆனால் அது நம்மளால் கீழே வைக்க முடியாது. அப்படின்ற போது
வெயிட் தாங்க முடியாமல் ஒரு 2 மாதம் அதே வெயிட்டை பிடிச்சிட்டே இருந்தோம்னா நம்மளோட பிரெயின் வந்து ஷட் டவுன் ஆகிடும். அதாவது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்க முடியாமல் நம்மளோட பிரெயின் வந்து ஷட் டவுன் ஆகிடும். ஷட் டவுன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ரியாலிட்டிக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நடக்கும். அதாவது ஹாலோசினேஷன், டெல்யூஷன் அதெல்லாமே நடக்கும். ஸோ இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் தாங்க முடியாத அளவுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு தான். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்கள் கட்டுப்பாட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, உங்கள் கையால் என்னென்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணலாம். இப்போ இந்த கேஸில் நம்ம பார்த்த மாதிரி அவரால் வேலைக்கு மாற்ற முடியும் அதெல்லாம் அவர் சொன்னார். ஸோ அந்த மாதிரி உங்களோட பயத்தை தாண்டி என்னோட கையில் என்ன இருக்குது, என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்றது யோசிக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும் போது உங்கள் வீட்டில் போய் உங்கள் ஃபினான்ஷியல் ப்ரெஷர் ஷேர் பண்ணிங்கன்னா யாருமே வந்து உங்களை அவமானப்படுத்த மாட்டாங்க, ஏன் இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே உங்களோட பயமோ உங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற அவமானம்னால தான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண முடியாமல் போகுது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சுற்றி இருக்கவங்க கூட உங்களுக்கு யாரெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ, உங்களுக்கு யார் ரொம்ப சேஃபான ஆள் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட போய் இதெல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணலாம், எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. ஸோ அவங்க உங்களுக்கு ஃபினான்ஷியலி சப்போர்ட்டாக பண்ண முடியல அப்படின்னாலும் எமோஷ்னலி அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதே மாதிரி உங்ககிட்ட யாராச்சும் வந்து நான் ஃபினான்ஷியலி இவ்வளோ ப்ரெஷர்டாக இருக்கேன், எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இதனால் எனக்கு சூசைடல் ப்ராப்ளம் வருது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களோட ஹெல்த் லைன் நம்பர் காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். இப்போ நிறைய கவர்மெண்ட்டே வந்து நிறைய ஹெல்த் லைன் நம்பர் வச்சுருக்கு. ஸோ நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலே நிறையா ஃபவுண்டேஷன் ஹெல்த் லைன் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் நீங்கள் கால் பண்ணாலே சூசைட் வராமல் இருக்குது, சூசைட் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அவங்க வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பெஸ்ட்டான ஐடியா. அதே மாதிரி ஹாலோசினேஷன் இருக்குது, டெல்யூஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு கவுன்சிலிங் மட்டும் பத்தாது, இல்லை கூட இருக்கவங்களோட சப்போர்ட் மட்டும் பத்தாது, அதுக்கு உங்களுக்கு வந்து பில்ஸ் தேவை. அதனால ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போய் ப்ராப்பராக உங்களோட சிம்டம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி டேப்லெட் சாப்பிட்றது தான் இதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்களோ உங்களை சுற்றி இருக்கவங்க யாராவது ஹாலோசினேஷன், டெல்யூஷன் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போய் டேப்லெட் எடுக்கிறது நல்லதாக இருக்கும். நாம அளவுக்கு மீறி ஆசைப்படுற எந்த ஒரு விஷயத்திலுமே ஆபத்து நிறையாவே இருக்கும்னு அவருக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சிருக்கும். எது எப்படியோ அவர் நம்ம ஷோவோட கன்ஃபெஷன் ரூம்லேருந்து வெளியே போகும்போது அவர் பிரச்சனையெல்லாம் மறந்து ஒரு புது மனிதராக வெளியே போகிறா நான் நம்புகிறேன். ஆனால் அது மட்டுமே நம்ம ஷோவோட நோக்கம் இல்லை. இந்த ஷோவை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தோம்னா அதுல நம்ம எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கணுங்கிறது தான். பயம் என்பது சங்கிலிதான், கைவிடு என்று கூப்பிடுது உள்ளம். படிப்படியா மூச்சு வாங்க இருட்டிலே தானே பிறக்கும் காலை. நீ ஜம்பே